அதாவது சங்க காலத்தினுடைய காலங்கள், அதற்கு விஜயாலயனுடைய காலங்கள் அடுத்து சுந்தர சோழனுடைய காலங்கள் வந்து 9ஆம் நூற்றாண்டிலிருந்து சுந்தர சோழனுடைய காலம். இப்போ விஜயாலயனுடைய காலங்கள் 7, 8 இவைகள்ல வந்து சங்க காலத்தினுடைய சோழனுடைய காலம். பிற்கால சோழனுடைய பகுதி 9ஆம் நூற்றாண்டு, 8 முடிவு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பம். இப்போ 9ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழனுடைய பகுதியில் சுந்தர சோழன் அண்ட் வானவன் மாதவிக்கு பிறந்த குழந்தை ராஜராஜ சோழனுடைய காலம். இப்ப சுந்தர சோழன் இறப்பு எதிரிகளால் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட செய்தியை கிடைத்து வானவன் மாதேவி வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறினார். இது ஒரு குறிப்பிடத்தக்கது. இதை நான் வந்து குறிக்க சொல்றேன். உடன்கட்டை ஏறி சோழருடைய காலத்திலே உடன்கட்டை ஏறியது உண்டு என்பதற்கு இதை வந்து நான் குறிப்பிடுறேன். இப்போ இந்த சோழருடைய காலங்கள் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ராஜராஜ சோழருடைய காலங்கள் வரும்போது பெரிய கோயில் கட்டப்பட்டுள்ளது ராஜராஜ சோழருடைய காலம். அதற்கு அடுத்து 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10, 11, 12, 13, 14, 15, 15, 30 வரை சோழருடைய காலம். பிற்கால சோழருடைய பகுதியில் வரும்பொழுது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 15, 30 வரை சோழருடைய காலம். இப்ப அவருடைய ராஜராஜ சோழனுடைய காலம், அவனுடைய பையன் ராஜேந்திர சோழன் அந்த கங்கை கொண்ட சோழன். கங்கை கொண்ட சோழபுரம்னா உங்களுக்கு தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் அவருடைய கேபிட்டல், தலைநகரம். அங்கு வந்து அரண்மனை கிடையாது, அதனுடைய பவுண்டேஷன் மட்டும். இப்ப இந்த காலத்தில் அதற்கு அடுத்த தமக்கை ராஜராஜனுடைய மகள் புதை பிராட்டியார். அந்த புதை பிராட்டியாருடைய காலங்களிலே கும்பகோணம் போற வழியில தாராசுரம் என்ற இடத்துல அவங்களுடைய ஆட்சி 11ஆம் நூற்றாண்டு 2ஆம் குலோத்துங்கன், அடுத்து 2ஆம் ராஜராஜன் காலங்கள் வந்து அந்த பிற்கால சோழனுடைய பகுதியில் ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் அவங்களுடைய டைனாஸ்டி, அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அங்கு உள்ள காலங்கள் பூரா அவங்களுடைய ஆண்ட காலங்கள் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பம். கடைப்பகுதி அப்போ ராஜராஜ சோழனுடைய காலங்கள் கிட்டத்தட்ட 650 வருட காலங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. இப்போ 9ஆம் நூற்றாண்டில் ஆரம்பம் ராஜராஜ சோழரின் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோயில். இப்ப தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்டப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனுடைய காலம். அவருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஒரே ஒன்றுதான் நினைவு சின்னமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த கங்கைகொண்ட சோழபுரத்தில் பேலஸ் கிடையாது, டெம்பிள் மட்டும்தான் இருக்கு. மூன்றாவதாக குந்தவை பிராட்டியாருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது அந்த தாராசுரம் டெம்பிள் மட்டும்தான். இப்போ அநேகமாக அரண்மனை கிடையாது தற்பொழுது. இதான் சுத்தி வளைச்சு நம்ம பார்க்கும் பொழுது ராஜராஜ சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ள அரண்மனை கிடையாது, டெம்பிள் மட்டும்தான் இருக்குது, கோயில் மட்டும்தான் இருக்கு ஆங்காங்கே. இப்போ அவருடைய காலங்கள் நீண்ட காலங்களாக இருந்ததற்கு பிறகு நலிவடைந்த காலத்தில் நாயக்கருடைய காலம் கர்நாடக அரசு கிருஷ்ணதேவராயருடைய காலம், அவருடைய டைனாஸ்டி திருமலை நாயக்கருடைய காலம் நேர மதுரை. அப்ப மதுரையில வந்து முன்னாடி பாண்டியாசனுடைய காலம், மதுரை மீனாட்சியினுடைய டெம்பிள், இவைகளெல்லாம் பாண்டியனுடைய காலங்கள். அந்த மகால் கட்டப்பட்டுள்ளது திருமலை நாயக்கருடைய காலம். அந்த திருமலை நாயக்கருடைய வாரிசுதாரர்கள் அவனுடைய டைனாஸ்டி. அப்போ அச்சுதப்ப நாயக், அந்த சேவப்ப நாயக், அந்த விஜயராகப்ப நாயக், இவருடைய காலம்தான் தஞ்சையில் ஆண்டார்கள். அப்ப தஞ்சையில் ஆண்ட காலங்கள் துவக்கம் நாயக்கருடைய காலம் 1535. அப்ப 1535க்கு முன்னதாக சோழருடைய காலங்கள் 8 முடிவு, தொடக்கம் நாயக்கருடைய காலம். அந்த நாயக்கருடைய காலம் 1535 1675 வரை 140-142 வருட காலமாக நாயக்கருடைய காலம் தஞ்சையில் ஆண்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டு வரும்பொழுது 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதுதான் இந்த தஞ்சை அரண்மனை. கோயில் கிடையாது, அரண்மனை கட்டப்பட்டுள்ளது. இப்ப நம்ம எப்படி பார்ப்போம், நாயக்கருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இப்ப நாயக்கருடைய காலம் 142 வருட காலங்கள், 140 வருட காலமாக ஆண்ட மன்னர்கள் நாயக்கருடைய காலம். இப்போ இந்த ஆர்சனல் டவர் கலைக்கூடம் என்று சொல்லப்படுவது, அதற்கு நீங்க அடுத்தாற்போல் பார்க்கக்கூடியது கலைக்கூடம், இங்கிலீஷ்ல ஆர்ட் கேலரின்னு சொல்லுவாங்க. இந்த கலைக்கூடம் எப்படி வந்தது என்பதனை ஒரு சுருக்கம் சொல்றேன். ஒரு இடத்துல பிரம்மதேவருடைய சிலை இருந்தது. அந்த சிலை கேட்பாரற்று இருந்தோடனே மத்திய தொல்லியல் துறை அலுவலர் ஒருவர் கண்ணில் பட்டு அந்த சிலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்தார். அத்தருணத்தில் அங்கு வாழ் மக்கள் அந்த சிலையை எடுத்துச் செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை. அப்போ தஞ்சையில் மாவட்ட ஆட்சியராக இருந்த டி.கே. பழனியப்பன் ஐயா அவர்கள் பார்வைக்கு வந்தவுடன் இந்த சிலையை எடுத்துச் செல்ல நான் ஒப்புதல் கொடுக்கவில்லை, அந்த சிலையை இந்த அரண்மனை பகுதியில் வைப்பதாக உறுதிமொழி சொன்னார்.
அதன் பேரில் அந்த பிரம்மதேவருடைய சிலையை இந்த கோபுரத்திற்கு அடியில் அந்த பிரம்ம சிலை நீங்க உள்ள நுழையும் போதே பிரம்மதேவருடைய சிலை இருக்கும். அந்த சிலை முதல் சிலையாக வைத்து பிற சிலைகளையும் அது சேர்த்து கலெக்ஷன் பண்ணி அதோட வெண்கல சிலைகளையும் சேர்த்து பிரான்ஸ் சிலை அந்த சிலைகளை வைத்து அதை முதலில் ஓபன் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் நேம் ஆர்ட் கேலரி, தமிழ் நேம் கலைக்கூடம். அது எந்த இயர், எந்த ஆண்டு? 1951 டிசம்பர் மாதம் ஓபன் செய்யப்பட்டுள்ளது, திறக்கப்பட்டுள்ளது. அப்போ அதற்கு நேம் கலைக்கூடம். இதுதான் கலைக்கூடம் வந்ததற்கு அடையாளம். இப்போ இந்த கலைக்கூடத்திற்கு மேல் கவர் ஒன்று திமிங்கலத்தினுடைய எலும்பு கூட அங்க மேல வச்சிருக்காங்க. அந்த திமிங்கலத்தினுடைய எலும்பு உடைந்த பாகமாக வச்சு அதை ஒன்று சேர்த்து இப்போ வச்சிருக்காங்க. ரொம்ப லாங் பீரியட் ஆயிடுச்சு. அதை மீன்துறையில இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அங்க வச்சிருக்காங்க. முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்க போய் பார்க்கலாம். அதற்கு அடுத்த மேல் நோக்கிய பாகங்கள் பார்க்க முடியாது. அது அலௌடு கிடையாது. அதை பூட்டிட்டாங்க. இது எந்த இதுலயும் மேல போக முடியாது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சரி நீங்க பார்த்துட்டு அதை வந்துடலாம். இப்போ கலைக்கூடத்துல அந்த சிலைக்கு அடியில பிரம்மா, தட்சிணாமூர்த்தி இவைகள் லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுட்டு நீங்க வந்துடலாம். பிரான்ஸ் காலி அதே மாதிரிதான். இப்ப கலைக்கூடம் எப்படி வந்தது என்பதை சொல்லியிருக்கேன். அதற்கு அடுத்தாற்போல் அந்த கோபுரம் அது நாயக்கருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோபுரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் ஆர்சனல் டவராக இருந்தது. ஆர்சனல் டவர்னா வெப்பன் ஸ்டோரேஜ், ஆயுதங்கள் எல்லாம் சேகரம் பண்ணி வைக்கக்கூடிய இடமாக இருந்தது. அதாவது நாயக்கருடைய காலத்தில் ஒரு தந்திரமான ஒரு வழி. அதாவது மேல் நோக்கி பார்க்கக்கூடியதும் அதற்கு அடுத்தாற்போல் நமக்கு சேகரம் பண்ணி வைக்கக்கூடிய ஆயுதங்களையும் அந்த கோபுரத்தில் வைக்கக்கூடிய இடமாக ஆயுத கிழங்கு சாலை என்று அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்ப தற்பொழுது எம்டிதான், ஒன்றும் கிடையாது. இப்ப வெறும் மட்டும் ஹால் மட்டும்தான் அந்த கலை. இப்போ அதோட இந்த கலைக்கூடங்கிற பகுதியை முடித்து அதற்கு அடுத்தாற்போல் அவர் நாயக்கருடைய காலம் முடிந்து நாயக்கருடைய காலம் நலிவடைந்த நிலையில் இருக்கும் போது அவங்களுடைய காலம் 1675 முடிவு. யாரு? நாயக்கருடைய காலம். 1676 ஆரம்பம் தொடக்கம் மராட்டியுடைய காலம். இப்போ மூன்றாவது டிஃபரெண்ட். மராட்டியுடைய காலம் அவங்களுடைய மொழி மராத்தி மொழி. நாயக்கருடைய காலம் தெலுங்கு மொழி. சோழருடைய காலம் தமிழ் மொழி. தமிழ் மொழி என்பது கிரந்தக தமிழ். இப்ப நம்ம பேசக்கூடிய தமிழ் மாதிரி இல்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கிரந்தக தமிழ். இப்ப சோழருடைய காலம், நாயக்கருடைய காலம், மராட்டியுடைய காலம். மராட்டியுடைய காலம் ஆரம்பம் 1676 to 1855. அப்ப 1676 இருந்து 1855 வரை 170 வருட காலங்கள் ஆண்ட மன்னர்கள் மராட்டியுடைய மன்னர்கள். மராட்டிய மன்னன் முதல் மன்னன் எக்கோஜி, துர்காஜி, பிரதாப்ஜி, சகாஜி, வெங்கோஜி, சாபாஜி, செகண்ட் சரபோஜி, செகண்ட் சிவாஜி. அப்போ செகண்ட் சரபோஜி பீரியட் 1798 to 1832. 34 years 34 வருடங்கள் அவன் ஆண்ட மன்னன் இரண்டாம் சரபோஜி. அவருடைய காலத்தில் என்ன குறிப்பிட்டான்? ஒன்றுமல்ல, இரண்டாம் சரபோஜியுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது லைப்ரரி. நீங்க போய் பார்த்தீங்க பாத்தீங்களா? அந்த லைப்ரரி சரஸ்வதி மகால் நூலகம் என்று 86க்கு பிறகு பார்வைக்காக விடப்பட்டுள்ளது. அப்போ சரபோஜி மன்னனால் பல நாடுகளுடைய லாங்குவேஜுடைய புக்ஸ் கலெக்ஷன், பிற மொழிகள் தெலுங்கு, ஹிந்தி, உருது, சமஸ்கிருதம், என்ன மேனுஸ்கிரிப்ட், ஃபார்ம்லிங், சமஸ்கிருதம் இவைகளெல்லாம் ஓலைச்சுவடிகள்லாம் கலெக்ஷன் பண்ணி வைத்திருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கலெக்ஷன் பண்ணது செகண்ட் சரபோஜி மராட்டி மன்னன். அந்த அவன் உருவாக்கிய அந்த கலெக்ஷன் பண்ண லைப்ரரியை தான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடமாக லைப்ரரி, அதற்கு பெயர் சரஸ்வதி மகால் லைப்ரரி நூலகம் என்று பெயரிட்டு இப்ப பார்வைக்காக விடப்பட்டுள்ளது. அது ஒன்னும் கைடுல போய் ரவுண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அதற்கு தான் நீங்க லேட்டா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப லைப்ரரி நீங்க பார்த்தது அனுபவம் தெரியும். அடுத்தாற்போல் இந்த மண்டலில் மராட்டியுடைய காலத்தில் முன்பகுதியில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அடுத்தாற்போல் பார்க்க வேண்டிய தர்பார் கால். இந்த தர்பார் கால் அந்த மராட்டியருடைய காலம் 16ஆம் நூற்றாண்டு 1676க்கு பிறகு எகோஜியுடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது தர்பார் கால். இப்போ இந்த மராட்டியருடைய காலங்கள் 1855. அந்த 1855 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தாராம். ஆங்கிலேயருடைய காலங்கள் 1855 வந்தாராம். அவருடைய காலங்கள் 92 வருடங்கள் இண்டிபெண்டன்ஸ். எப்போ நமக்கு 1947 முடிவடைந்தது. அப்போ 92 வருட காலங்கள் அவருடைய காலங்கள். அவருடைய காலத்தில் தற்பொழுது அரண்மனையில் இருக்கக்கூடியது பீரங்கி மட்டும்தான் இருக்கு, முன்பகுதியில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சோழருடைய காலம், நாயக்கருடைய காலம், மராட்டியுடைய காலம், ஆங்கிலேயருடைய காலங்கள். இப்ப 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிச்சு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உங்களுக்கு சொல்லி 18லேருந்து 1947 வரைக்கும் முடிவடைகிறது. இப்போ நம்ம தர்பார் கால் ஒரு ஸ்கொயர். ஒரு கேள்வி, தர்பார் கால் என்றால் என்ன?
இப்ப தர்பார்கால் என்பது ஒரு குற்றாளி இப்ப உள்ள கோர்ட் மாதிரி அப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட். ஒரு விசாரணை கைதியை அழைத்து வந்து அவனிடம் விசாரணை செய்து அவனிடம் என்ன குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை, அந்த தண்டனையை உடனடியாக வழங்கக்கூடியது தர்பார்கால். அந்த தர்பார்கால் முன்னோக்கி இடங்கு கண்டிக்கக்கூடிய இடம். இப்ப எல்லாம் புல்மணித்தாத கார்டனா அப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது இன்னும் ஒரு டிஃபரெண்ட் ஏரியா. அந்த இடத்துல வந்து யாரும் ஆக்காத ஒன்றும் சொல்லலைன்னா அது வந்து வெளிப்புறங்கள்ல தான் இருக்கும் உள்நோக்கிறாங்க. இப்போ தர்பார்கால்ல வந்து சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னாக்க தர்பார்கால்ல மூலிகை பெயிண்ட். அதாவது மூலிகை பெயிண்ட்னா பச்சிலை சார், காய்கறி சார், பழச்சார் இவைகளிலிருந்து சார் எடுத்து கொடுக்கப்பட்ட மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள பெயிண்டிங் கிட்டத்தட்ட 350 வருடத்திற்கு பழமையான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ஸ் வந்து இது வரைக்கும் ரெனோவேஷன் பண்ணல. ரெனோவேஷன் பண்றதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது. ஹெர்பல் பெயிண்டிங், மூலிகை பெயிண்டிங். இப்போ அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா விஷ்ணு அவதாரங்கள் 10 அவதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல தெய்வ படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் வந்து தற்பொழுது தமிழக முதல்வர் முன்னாள் என்.டி. ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தர்பார்காலில். இந்த தர்பார்கள் 9 அடி வரை 3 அடிகளும் உள்ள சுரங்கப்பாதை. அதன் வாயிலாக பல வழிகளாக போகக்கூடிய கனெக்ஷன் உண்டு. ஆனால் உள்ளே ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் பண்றதுக்கு போகும் பொழுது அங்கே போக முடியாத சூழ்நிலை, எக்ஸ்கவேஷன் பண்ண முடியல. ஏன்னால் அதுல வந்து வண்டுகள், கதண்டுகள், கட்டடங்கள், இடிபாடுகள், வாட்டர் லீக் அவுட், தண்ணீர் எல்லாம் வந்து வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால அதை வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுவதற்கு முடியலன்னு கவர்மெண்ட்ல கொடுக்கும் போது ஒன்லி சேஃப்டி ஒரு கேட் ஒன்று போட்டு யாரும் போகாத அளவுக்கு வச்சுக்காரு. 9 அடி உயரம் 3 அடி அகலம் உள்ள சுரங்கப்பாதை. அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ விஷ்ணு அவதாரத்தில் வந்து 10 அவதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 மச்சா, 2 கூர்மா, 3 வராகா, 4 நரசிம்மா, 5 வாமனா, 6 பரசுராமா, 7 தசரதராமா, 8 பலராமா, 9 கிருஷ்ணா, 10 கல்வி. அதாவது கிருஷ்ண அவதாரம் முதல் கொண்டு 3 யுகங்கள் முடிவு என்று புராண வரலாற்றிலே கூறப்படுகிறது. 1 கிரேதா, திரேதா, துவாரகா யுகங்கள் முடிந்து 4வது யுகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் என்ன அவதாரங்கள்? கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் என்றால் என்ன உருவம்? தலைப்பாகம் குதிரை முகம் கொண்டது, கழுத்துக்கு கீழ் மனித உடல் கொண்டதுதான் கல்கி அவதாரம். இந்த அவதாரங்களே குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப மராட்டியுடைய காலத்தில் சைவ மதம், வைணவ மதம் 2 மதங்களையும் பின்பற்றுவதற்கு ஒரு குறிமானம் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு சின்னமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல் தெய்வ படங்கள் உள்ளன. அதை நீங்க நேரடியா பார்க்கலாம். ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டது, பள்ளி தீவானு குமரேசன் திருச்செந்தூர், அதற்கடுத்து பாண்டுரங்கன், சத்யபாமா ருக்மணி, அதற்கடுத்து சிவன், இவைகளெல்லாம் ஹெர்பல் பெயிண்டிங்லேயே கொடுத்திருக்காங்க, மூலிகை பெயிண்ட்லேயே கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்த மதுரை மீனாட்சியம்மனுடைய திருக்கோயில் கல்யாணம், இவைகள் எல்லாம் அந்த உள்ள சர்ப்பம்சமாக கொடுத்திருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸும் பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோழருடைய காலம் 3 முற்கால சோழருடைய பகுதி, சங்க காலத்தினுடைய சோழருடைய பகுதி, பிற்கால சோழருடைய பகுதி. பிற்கால சோழருடைய பகுதியில் தான் நம்மளுடைய வரலாற்றுகள் எடுத்துரைப்பதற்கு ஒரு சான்றுகளாக இருக்கக்கூடியது. மனுநீதி சோழனுடைய காலங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, மனுநீதி சோழனுடைய காலங்கள் அப்போ ஒரு காலத்திலே வந்து ஒரு கதை ஒண்ணு கேட்டிருக்கலாம். அதாவது தன்னுடைய தமையன் தன்னுடைய புதல்வன் மனுநீதி சோழனுடைய மகன் தேரோட்டி செல்லும் பொழுது எதிரே வந்த பசுங்கன்று ஒன்று வந்தது. அந்த பசுங்கன்று வரும் பொழுது இவன் அதை லட்சியப்படுத்தாமல் அந்த கன்றின் மேல் விட்டு சாரதியை விட்டு அடித்து கொண்டு விட்டான். அவனுடைய பேர் எட்டுவான். அப்போ அந்த மனுநீதி சோழனுடைய அவையிலே தர்பார்காலிலே பசும் கன்றுடைய தாய் அது வந்து அந்த ஆராய்ச்சி மணியை தன்னுடைய வாயால் எடுத்து அதை அடிக்கும் பொழுது அதனுடைய காரணம் என்னவென்று தெரிந்து அதே போல தன்னுடைய பையனை அங்கு போகும்படியாக உத்தரவு விட்டு அதன் பிறகு இவன் சாரதியை ஓட்டி அதே இடத்தில் கன்று இறந்த இடத்திலே தன்னுடைய தவணையும் அடித்துக் கொண்டான், மகனையும் அடித்துக் கொண்டான். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தன்னுடைய ஆட்சியில் எந்த விதமான ஆட்சியின் கெடுதல் ஏற்பட்டு விடக்கூடாது, மற்றவர்களால் துன்புறுத்தக்கூடிய செய்திகள் கேட்கக்கூடாது, தன்னுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த செயலை புரிந்தான் மனுநீதி சோழன். இப்ப இந்த ஒரு பாத்திரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனையே அடித்துக் கொண்ட மனுநீதி சோழனுடைய காலங்கள் முற்கால பகுதியில் வரும் பொழுது அவருடைய ஆட்சி எப்படி சிறப்பான முறையில் இருந்திருக்க கூடும், பின் வரக்கூடிய சோழருடைய மையங்கள் எப்படி சிறப்பான முறையில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி 1000 years அது 1000 ஆண்டு விழாவிலே அந்த ஒரு கட்டவட்டரை மனுநீதி சோழனுடைய பசுங்கன்று ஒன்று, தனையன் ஒன்று அவை அடிவாரத்தில் போட்டு அந்த கட்டவட்டரை காண்பித்தார்கள்.
அது வந்து போகும்போதே பார்க்கலாம், இடதுகை புறத்தில் அந்த கட்டோட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எதற்காக சொல்ல வந்தால், நம்மளுடைய தமிழ்நாட்டிலே சோழருடைய காலங்கள் மிகையான அரசுகள் என்பதற்கும் மிகையான நல்ல நெறியில் வந்த ஒரு சோழ பேரரசாக இருக்கக்கூடும் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு சாந்தி என்பதனை கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது திருஞான சம்பந்தம். அடுத்த நேர ஆட்கள்